அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை குறைவான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் நமக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை வறுத்துட்டு செய்கிறதால இந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியாமல் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன். இதோட சூடு ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த பேன்லேயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்து செய்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைனா பாதாம், முந்திரி, பிஸ்தான நட்ஸ்லாம் தனித்தனியாக சேர்த்து செய்யலாம். இல்லைனா எல்லா நட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யலாம். இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம பொட்டுக்கடலை மட்டும் யூஸ் பண்ணி கூட இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே இந்த ஸ்வீட் ஒரு வித்தியாசமான சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையோட சூடு நல்லா ஆறி இருக்குது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 3/4 கப் பொட்டுக்கடலையும் 1/4 கப் வேர்க்கடலையும் எடுத்துருந்தோம். ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். 1 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது திகட்டாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. நான் நார்மலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட விருப்பப்படுறவங்களா இருந்தால் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிற பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. இது சூடானாலே போதும். சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பவுடரை சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதை கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டதும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம். இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேனில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை கலந்து விட இது பேனில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பேனில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வர்றது. இதுக்கப்புறம் இதில் இருக்க ஈரப்பதம் நல்லா குறைஞ்சி நம்மளுக்கு கரெக்டான பதம் வர வரைக்கும் இதை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். குழந்தைங்க சாக்லேட்லாம் சாப்பிட கேட்கும் போது நான் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட கொடுத்துருவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா குறைஞ்சி இது சரியான பதத்தில் இருக்குது. நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து இதை உருட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஒரு பாக்ஸில் நான் கொஞ்சமாக நெய் தடவி அடியில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை ஒரு ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு மேலெல்லாம் சமமாக இருக்க மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை சமப்படுத்தி விட்டதும்
இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சூடு நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு நம்மளோட ஸ்வீட்டை மட்டும் அழகாக தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக சாஃப்டாக ரெடியாகி இருக்கிறது. அடுத்து நம்ம இதை வந்து விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.